அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து எஸ்டி சச்சித். நான் மாடல் ஸ்கூல் எடப்பாடி சேலம் இருக்கேன். என்னோட ப்ராஜெக்டோட பேர் வந்து வீ டு நீட். அதாவது நம்மளுக்கு வேஸ்டா இருக்க ஒரு கலைச்செடி வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி அது வந்து வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸா மாத்திக்கலாம்ன்றது என்னோட ப்ராஜெக்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்துல இருக்க நீர்நிலைகள்லாம் மாசுபடுத்துறதுல ஒன் ஆஃப் த பிளான்ட் வந்து இந்த வாட்டர் ஹயாசின்த், அதாவது ஆகாய தாமரை. இது வந்து அந்த நீர்நிலைகளுக்குள்ள சூரிய ஒளி போக விடாம பண்ணி அந்த நீர்நிலையோட எக்கோசிஸ்டமே ஸ்பாயில் பண்ணுது. சூரிய ஒளி உள்ள போகாததுனால அங்க இருக்க நீருக்குள்ள வாழ்ற தாவரங்களால வளர முடியல. இதனால வந்து அந்த நீர்ல ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு அந்த மீன்கள் வந்து இறந்து போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்து அந்த நீர்நிலைகள் மேல ஒரு மேட் மாதிரி பரவறதுனால மீனவர்களால மீன் பிடிக்கிறதுக்கு மற்றும் போட்ல போறதுக்கு வந்து ரொம்பவே சிரமமா இருக்கு. இதெல்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க வந்து ஒரு போட்டை டிசைன் பண்ணிருக்கோம். இந்த போட்டை வச்சு வந்து அந்த வாட்டர் ஹயாசின்த் எல்லாம் ஈஸியா ரிமூவ் பண்ணலாம். இது வந்து ஆர்கிமிட்ஸோட பிரின்சிபல் படி நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த போட்டோட ரெண்டு சைடுமே நாங்க கன்வேயர்ஸ் வந்து அட்டாச் பண்ணிருக்கோம். இந்த கன்வேயர்ஸ் மூலியமா அந்த வாட்டர் ஹயாசின்த் வந்து ரொம்பவே எஃபிஷியன்டா கலெக்ட் பண்ண முடியும். இந்த கலெக்ட் ஆன வாட்டர் ஹயாசின்த் வந்து இந்த கலெக்டிங் புக்ல ஸ்டோர் பண்ணி நம்ம ஃபியூச்சர் யூஸ்க்காக வச்சுக்கிறோம். இந்த போட் வந்து நாங்க ரிமோட் கண்ட்ரோல்ல ஒர்க் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த போட் வந்து சோலார் பவர்ல வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம ஒரு ரிமோட் ஏரியால போய் வாட்டர் ஹயாசின்த் கலெக்ட் பண்ணோம்னா அங்க வந்து எலக்ட்ரிசிட்டி அப்புறமேட்டு பெட்ரோல் டீசல் வசதி இருக்காது. அதனால வந்து நம்ம சோலார் பேனல்ல இந்த போட்டை டிசைன் பண்றது மூலியமா இது வந்து ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் போட்டா இருக்கு. இதை வந்து இப்ப ஒர்க் பண்ணி பார்த்துட்டேன். இது மாதிரி அந்த வாட்டர் ஹயாசின்த்லாம் இந்த கன்வேயர் வழியா மேல வந்து இந்த கலெக்டிங் புக்ல ஸ்டோர் ஆகும். இதை வந்து நம்ம ஃபியூச்சர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வாட்டர் ஹயாசின்த் வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம தூக்கி போடலாமா? வேணாம். ஏன் நம்ம இந்த ப்ராஜெக்ட் வீட் டு நீட் சொல்றோம்னா, அந்த வேஸ்டான வீட்ல இருந்து நம்மளுக்கு தேவையான வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸா செய்யறது மூலியமா தான் நாங்க இதை வீட் டு நீட்னு சொல்றோம். அந்த கலெக்டான பிளான்ட்ல இருந்த லீஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து பேப்பரா மாத்திருக்கோம். பேப்பரா மாத்துறதுக்கு அந்த வாட்டர் ஹயாசின்த்தோட லீஃபை NaOH சொல்யூஷன்ல 2 hours பண்ணோம்னா அதுல இருக்க லிக்னின் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கு அடுத்து வந்து அந்த வாட்டர் ஹயாசின்த்தை வாஷ் பண்ணிட்டு H2O2 அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடை போட்டு ப்ளீச் பண்றது மூலியமா நம்மளுக்கு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் கிடைக்குது. இதை வந்து இதுக்கு அடுத்து அதை நியூட்ரல் pH வர வரைக்கும் வாஷ் பண்ணிட்டு அதை வந்து பல்பா மாத்தி நம்ம வந்து ஒரு சீவ் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம வந்து ட்ரை பண்றது மூலியமா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தின்னான பேப்பர் கிடைக்குது. இதோட இங்க் அப்சர்வபிலிட்டியுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதை வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் கொடுத்து நான் வந்து செக் பண்ணிட்டேன். அடுத்து வந்து வாட்டர் ஹயாசின்த் வந்து பயோகேஸ் அந்த ஸ்டெம்ல இருந்து செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு வாட்டர் ஹயாசின்த் 250 grams ஆஃப் வாட்டர் ஹயாசின்த் எடுத்து நம்ம வந்து 20 days ஃபெர்மெண்ட் பண்ணோம். இதுல இருந்து நம்மளுக்கு வந்து பயோகேஸ் வந்துருக்கு. இது எப்படி பர்ன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம குக்கிங் பர்பஸ் அது மட்டும் இல்லாம லைட்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த பயோகேஸ் செஞ்ச வாட்டி அதுல இருந்து வர மிச்சம் வர ஸ்லரியை வச்சு நாங்க வந்து மேன்யூர் செஞ்சிருக்கோம். இந்த மேன்யூரை போடுறது மூலியமா நம்ம நார்மலா வளர பிளான்ஸோட 25% ஃபாஸ்டாவே பிளான்ஸ் வளருது அப்படின்றதையும் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து வந்து நம்ம வந்து பிளான்டோட லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம் யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அந்த சென்ட்ரல் பார்ட் அந்த திக்கான ஒரு பார்ட்டை வச்சு நம்ம பயோ சார்ட் செய்யறது மூலியமா சாயிலோட ஃபெர்டிலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம சாயிலோட கார்பன் அப்சர்பிலிட்டியுமே ரொம்ப வந்து அதிகமாகுது. அடுத்து வந்து வாட்டர் ஹயாசின்த் வந்து எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம்னு பாக்குறோம். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஆனோட் கேத்தோட் சேம்பர்ல வந்து அந்த வாட்டர் ஹயாசின்த்தோட ரூட்டை போடுறோம். அந்த ரூட் போட்டு அது வந்து டிகிரேடபிள் ஆகிறப்ப அதுல இருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. அது வந்து எலக்ட்ரான் சேம்பர் வழியா கண்டக்ட் பண்ணி பியூர் வாட்டருக்கு கொடுக்கறது மூலியமா அந்த எலக்ட்ரான் கண்டக்டிவிட்டினால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதை வந்து மைக்ரோபியல் ஃபியூயல் செல் மூலியமா வாட்டர் ஹயாசின்த்ல கரண்ட் எடுக்கிறோம். அடுத்து வந்து பயோ பிளாஸ்டிக் சேம் ஆஸ் த பேப்பர் செல்லுலோஸை வந்து வாட்டர் ஹயாசின்த்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்டார்ச்சோட குக் பண்ணி பிளாஸ்டரைசர் ஆட் பண்ணி அதை வந்து தின் ஷீட்டா பரப்பி காய வச்சு அதை யூஸ் பண்றது மூலியமா நம்மளுக்கு ஒரு டியூரபிளான பிளாஸ்டிக் கிடைக்குது. இது வந்து 20 daysக்குள்ளே டிகிரேடபிள். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஃபுட் பேக்கிங், வெஜிடபிள் பேக்கிங் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்க என்ன சொல்ல வரோம்னா, வேஸ்டா இருக்க ஒரு வீடை வந்து நம்ம எப்படி நீடா மாத்திக்கலாம். அந்த ஆகாய தாமரை இந்த ஒரு உலகத்துக்கு ரொம்பவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான். அதை வந்து நம்ம எந்த விதத்துலாம் யூஸ் பண்ணி அதை நம்ம எப்படி நம்மளுக்கு தேவையான பொருளா மாத்திக்கலாம் அப்படின்றது எங்களோட ப்ராஜெக்ட். தேங்க்யூ.